لمن خلق الإنسان علمه البيان والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وله الكبرياء في السماوات والأرض وهو العزيز الحكيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يدخل الجنة من كان في قلبه مثقال ذرة من كبر أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உண்டாகட்டுமாக. ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், அன்பியாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள் மற்றும் சும்மாவிலே அமர்ந்திருக்கும் அனைவர்கள் மீதும் சாந்தியும் சமாதானம் என்றுமாகும் என்று கூறிய முதன்கண் சொலாத்தை தெரிவித்த வண்ணமாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. இன்று பெருமைக்குண்டான காரணங்கள் என்ன? பெருமை என்பது அறவே கூடாத ஒன்று. இதற்கு தமிழன் அழகான முறையிலே ஒப்பிட்டு காட்டுவான். அதாவது தீப்பெட்டியும் தீக்குச்சியும் பேசிக் கொண்டலாம். ரெண்டுமே ஒரே பெட்டியில் தான் இருக்கும். தீக்குச்சி தீப்பெட்டிகள் சொன்னா, அதாவது நீ என்னை உபர்த்துகின்ற பொழுது நீ நன்றாக இருக்கின்றாய், நான் மட்டும் எரித்து சாம்பலாகி விடுகின்றேன் என்பதாக அந்த தீக்குச்சி சொன்னான். உன்னை தீப்பெட்டி சொன்னா, உன் தலையில் ஒரு கணம் இருக்கின்றது, அதனால் நீ எரித்து சாம்பலாகி விடுகிறாய் என்பதாக தீப்பெட்டி சொன்னான். அப்போ பெருமை என்பது முதலாக தலகணம் இருக்கக்கூடாது. நான் தான் எல்லாம் ஒரு கம்பீரம், நான் தான் எல்லாமே ஒரு தலகணம் இருந்தாலே அது பெருமைக்கு உண்டான அடையாளங்கள். அதே போல் பெருமைக்கு உண்டான காரணங்கள், முதலாவது கல்வியின் மூலமாக பெருமை வரலாம். நான் தான், என்னையோட கல்வி வேறு யாரும் கற்றுக்கொள்ள முடியாது என்பதாக இந்த பெருமை, இந்த கல்வியின் மூலமாக பெருமை ஏற்படலாம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தப்சீர் ரூஹுல் பயானிலே எழுதுவார்கள். ஒரு தடவை ஒரு யூதன் பள்ளியிலே அமர்ந்து கொண்டு, மிம்பரிலே அமர்ந்து கொண்டு, நான் கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் எல்லோரும் பதில் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் பதில் சொன்னால் நான் இஸ்லாத்திலே இணைகின்றேன். உடனே இதை பார்த்த அபா யஸீத் இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வயது 9 வயது. இவர்கள் பார்த்தவுடன், உன் கேள்விகளுக்கு நான் பதில் அளிக்கின்றேன், ஆனால் ஒரு நிபந்தனை, கேள்வி கேட்பவர் கீழே இருக்க வேண்டும், பதில் சொல்லவர் மேலே இருக்க வேண்டும். யூதன் கீழே இறங்கின்றான். அபா யஸீத் இஸ்லாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மேலே ஏறுகின்றார்கள். இப்போது உன்னுடைய கேள்வி கேள்.
யூதன் கேட்கின்றான், ஒன்று உண்டு இரண்டு இல்லை, அது என்ன? இரண்டு ஒன்று மூன்று இல்லை, மூன்று ஒன்று நான்கு இல்லை, நான்கு ஒன்று ஐந்து இல்லை, ஐந்து ஒன்று ஆறு இல்லை, ஆறு ஒன்று ஏழு இல்லை, ஏழு ஒன்று எட்டு இல்லை, எட்டு ஒன்று ஒன்பது இல்லை, ஒன்பது ஒன்று 10 இல்லை, 10 ஒன்று 11 இல்லை. இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் யாரும் பதில் சொல்ல மாட்டார்கள். ஆனால் அபா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதில் சொன்னார்கள். ஒன்று, இறைவன் ஒருவன் மட்டும்தான், இரண்டு என்பது இல்லை. இரவு பகல் இரண்டுதான், மூன்று என்பது இல்லை. இந்த உலகத்திலே எல்லா பொருள்களும் அழிந்துவிடும், மூன்றே மூன்று பொருள் அழியாது. அரிசி அழியாது, குருசு அழியாது, கலம் அழியாது. வேதங்கள் 4, 5 என்பது இல்லை. பரலான தொழுகைகள் 5, 6 என்பது இல்லை. அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு 6 நாட்களை அல்லாஹ் தேர்வு செய்கின்றான். 7 என்பது இல்லை. வானங்கள் 7, 8 என்பது இல்லை. சோனம் 8. அதே போல நபீனா சாலிஹுடைய ஒட்டகத்தை கொண்ட நபர்கள் 9 நபர்கள், 10 என்பது இல்லை. அதே போல ஹஜ்ஜுக்கு செல்பவர் குர்பானி கொடுக்க வேண்டும். குர்பானி கொடுக்க வசதிகள் சொன்னால் 10 நோன்பு நோக்க வேண்டும். அங்கு 3 ஊருக்கு வந்தவன் 7, ஆக 10. சொன்னவுடன் யூதன் இஸ்லாத்திலே திணங்கின்றான். அந்த யூதன் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று சம்பந்தம் கொண்டு ஆடுகின்றான். அதை உடைத்து எறிந்தார்கள் அபா யஸீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள். அந்த அளவு பெருமைக்கு உண்டான காரணங்கள், முதலாவது கல்வியின் மூலமாக பெருமை ஏற்படலாம். இரண்டாவதாக இபாதத்தின் மூலமாகவும் பெருமை ஏற்படலாம். அதாவது பர்சீஸ் என்ற ஒரு மனிதர், அவர் 300 ஆண்டுகளாக இபாதத்திலே வாழ்க்கையை கழித்தார்கள். அவர்கள் மனதிலே என்ன கொண்டார்கள், நம்மளை விட இபாதத்திலே யாருமே இல்லை. அந்த நேரத்திலே சைத்தான் உள்ளே வருகின்றான். இந்த மனிதர் சைத்தானை பார்த்து, இவர் ஆனால் சைத்தானுக்கு தெரியாது, இவர் சாப்பிடாமல் குடிக்காமல் இந்த அளவுக்கு செய்கின்றானே என்பதாக அவர் நினைக்கின்றார். உன்னை சைத்தானிடம் அந்த மனிதர் வருகின்றார். வந்து கேட்கின்றார், நான் 300 வருடங்களாக இபாதத் செய்கின்றேன், ஆனால் நீ சாப்பிடாமல் குடிக்காமல் இபாதத் செய்கின்றீரே, என்ன காரணம்? ஆனால் நான் ஒரு 3 விதமான அமல், அது மட்டும் நீ செய்து கொண்டால் எல்லா வணக்கமும் உனக்கு வந்து சேரும் என்பதாக அந்த சைத்தான் கோருகின்றான். அதாவது நீ ஒரு மனிதரை நீ கொலை செய்யணும். உடனே அந்த பார்ட்டி கொலை வந்து அறவே கூடாது. சரி, நீ ஒரு பெண்மணி நீ விபச்சாரம் செய்ய வேண்டும், இதுவும் மிகப்பெரிய தவறு. மூன்றாவதாக மனிதர் சொன்னான், அந்த சைத்தான் சொன்னான், அங்கு ஒரு பெண்மணி மதுவை விற்று கொண்டிருக்கின்றார், அந்த மதுவை வாங்கி நீ குடிக்க வேண்டும். உடனே அந்த பரிசு, சரி மது வந்து சின்னதாக தானே, இந்த மதுவை அந்த பெண்மணியிடம் வாங்கி கொடுத்து விட்டார். கொடுத்து விட்டு அந்த பெண்மணியை விபச்சாரம் செய்து விட்டார். தூரத்திலிருந்து அவருடைய கணவர் வேகமாக வருகின்றார். அந்த வேகத்திலே இந்த மனிதர், இந்த பர்சீஸ் என்பவர் அந்த மனிதரையும் கொலை செய்கின்றார். ஆக மொத்தம் 3மே நடந்து வருகின்றன. ஒரு விவாதத்தின் மூலமாக பெருமை எப்படியெல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன என்பதாக இந்த வரலாற்றின் மூலமாக நாம் காணலாம். அந்த அளவு விவாதத்தின் மூலமாகவும் பெருமை ஏற்படலாம். மூன்றாவது
குலப்பெருமை. நான் தான் எல்லாம். குலப்பெருமை என்பது அளவை கூடாது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அபீ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தெற்கு செவந்து இருப்பாங்க. அவர் ஒரு நாள், அந்த சஹாபி ஒரு நாள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து நீக்ரோவின் மகனே என்பதாக அந்த சஹாபி சொல்லிவிட்டார். இந்த செய்தியை கேட்டவுடன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடந்ததை சொல்லுகின்றார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னமும் நீ ஐயாவுல் ஜாஹிலியா காலத்தில் நீ இருக்கின்றாயா என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிலால் ரலியல்லாஹு பார்த்து சொன்னார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் வேகமாக பிலால் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து, சகோதரரே, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். பிலால் ரலியல்லாஹு அவர்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன். இருந்தாலும் எனக்கு நான் செய்த தவறை, எனக்கு இந்த பெருமையின் மூலமாக நான் இந்த பாவம் செய்துவிட்டேன், என்னை மன்னித்துக்கொள் என்பதாக அவர்கள் கேட்கின்றார். நான் உன் பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்பதாக பிலால் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள். இருந்தாலும் நான் படுக்கின்றேன், கீழே படுக்கின்றேன், உன்னுடைய காலை எடுத்து என் கன்னத்தில் வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் இந்த பெருமை என்னை விட்டு போக வேண்டும். உன்னை சகோதரரே, அதெல்லாம் வேண்டாம், நான் உன்னை மன்னித்து விட்டேன். இருந்தாலும் அவர் கீழே படுத்தார். பிலால் அவரோடு தன்னுடைய காலை எடுத்து தன் கன்னத்திலே வைத்தார். தானே தன்னுடைய அவருடைய காலை பிடித்து தன் கன்னத்திலே வைத்தார். என்னுடைய பெருமை இன்றோடு ஒழிய வேண்டும் என்பதால். அந்த அளவு இந்த குல பெருமையின் மூலமாக பெருமை ஏற்படலாம். நான்காவதாக அழகு. அதாவது உன்னை விட நான் தான் ரொம்ப அழகு என்பதாக, இந்த மாதிரி அழகின் மூலமாக பெருமை ஏற்படலாம். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், ஒரு நிக்காஹிலே ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது என்று சொன்னால், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அதாவது அழகை பார்த்து நீங்கள் தேர்ந்தெடுக்காதீர்கள், மார்க்கத்தை பார்த்து தேர்ந்தெடுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். ஆக இந்த அழகின் மூலமாக பெருமை ஏற்படலாம். அடுத்தபடியாக பொருளாதாரத்தின் மூலமாகவும் இந்த பெருமை ஏற்படலாம். இதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, அதாவது பம்பாயிலே ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், மிகப்பெரிய பணக்கார ஃபங்க்ஷன். அந்த நேரத்திலே ஒரு ஆட்டோ டிரைவரையும் அழைக்கப்படுகின்றார். அங்கு உள்ளவர்கள் எல்லாம் இவர்களை விரட்டாத குறை, பணக்காரர் இருக்கக்கூடிய இடத்திலே உனக்கு என்ன வேலை, நீங்க வெளியேறு. இதனை பார்த்து அந்த பர்த்டே ஃபங்க்ஷன்ல அந்த ஒரு சிறுமி, வாங்க அங்கிள் வாங்க என்று கூப்பிட்டு அவர்களை நல்ல ஊக்கத்தை இருக்காங்க. அந்த சின்ன பிள்ளை பொதுவாக ஏழைகள் மனத்திலே ஒரு விதமான ஒரு கருணை ஏற்படும். உடனே அந்த பெண்மணி, அந்த சிறுமி தன்னுடைய அந்த ஸ்வீட்டை எடுத்து அந்த ஆட்டோக்கார இடத்திலே கொடுக்கின்றார். ஆனால் அந்த ஆட்டோ டிரைவர் அதை கொஞ்சம் அதிலிருந்து எடுத்து முன்னுண்டு அந்த பிள்ளைக்கு ஊட்டிவிட்டார். அப்போ நீ தந்த அந்த ஸ்வீட்டு உனக்கு உன்னுடைய பிள்ளைக்கு சேர்ந்து விட்டது. அப்போ இந்த பொருளாதாரத்தின் மூலமாகவும் பெருமை ஏற்படலாம் என்பதாக இதிலிருந்து நாம் தெரிய வேண்டும். பொதுவாக பணம் வந்து விட்டாலே ஒரு தானாகவே பெருமை வரும். எவ்வளவு பெரிய ஆனாலும் சரி, பணம் வந்தாலே போதும். பணம் இல்லாதவர்களிடத்திலே ஒரு மரியாதை, பணம் உள்ளவர்களிடத்திலே ஒரு மரியாதை. பணம் வந்து விட்டாலே பெருமை தானாக வந்துவிடும். அடுத்தபடியாக தாழ்லுக்கார், அதாவது எனக்கு அவனை தெரியும், எனக்கு எம்பியை தெரியும், எனக்கு எம்எல்ஏ தெரியும், நான் யார் தெரியுமா,
இந்த மாதிரி பெருமை, இந்த பெருமையும் அறவே கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதே போல அடுத்து எனக்கு நிறைய வேலையாட்கள், நிறைய பணியாட்கள் இருக்கின்றார்கள். நானால் அதாவது வேலை செய்வதற்கு எனக்கு கீழே நிறைய இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெருமை. அப்துல் கலாம் அவருடைய வரலாறை நாம் தெரிய வேண்டும். அதாவது அவர் அந்த அப்துல் கலாம் அவருடைய வரலாற்றிலே ஒரு செய்தியை எழுதுவார்கள். அதாவது ஐஸ்வர்யா ராய் அந்த பெண்மணியை இந்த உலகம் தேர்ந்தெடுத்து என்ன ஒன்று, எல்லா பெண்களும் அந்த சபையில எல்லா பெண்களும் இருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த பெண்மணி அது அழகு இது அழகு, ஆனால் ஒரே ஒரு பெண்மணி நான் அந்த போட்டியில் கலக்கவில்லை, ஆனால் அந்த பரிசு எனக்கு வந்தது என்பதாக அந்த பெண்மணி சொன்னார். அந்த அளவு இந்த பணியாளர்கள் நிறைய பேர் இருந்தாலும் பெருமை ஏற்படலாம் என்பதாக இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது. அடுத்தபடியாக பொறாமையின் மூலமாகவும் பெருமை ஏற்படலாம். அதாவது மாமியார் மருமகள் எப்பவுமே பொறாமை தான். கியாமத் நாள் வரையும் அதே பொறாமை தான். ஒரு இடத்திலே மாமியார் மூத்தா போயிட்டார். எல்லா மருமகளும் வருகின்றார். என் மாமி கேணியில் வந்து மூத்தாபதி, இதனை மாமி கேணியில் வந்து மூத்தாபதி என்பதாக சொல்லுகின்றார். ஒன்னே அதில் இருக்கக்கூடிய ஒரு மருமகள் தானாக உழுவா, நம்ம தான் கூட மாட ஹெல்ப் பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும். தானே தள்ளிவிட்டு என் மாமி கேணியோடு மூத்தாபதி என்று இந்த அளவு. அப்போ இந்த பொறாமையின் மூலமாகவும் பெருமை ஏற்படலாம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கின்றார்கள். அதே போல பதவியின் மூலமாகவும் பெருமை ஏற்படலாம். பதவி மோகம், நான் தான் தலைவர், நான் தான் செயலாளர், நான் போல இந்த பதவியின் மூலமாகவும் பெருமை ஏற்படலாம். இதுவும் அறவே கூடாது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் மின் கிப்ர். கடுகளவு உள்ளத்தில் பெருமை இருந்தாலும் அவன் தோளத்திலே நுழைய மாட்டான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினார்கள். எந்த ஒரு காரியம் செய்தாலும் கடுகளவு உள்ளத்தில் பெருமை இருக்கக்கூடாது. பெருமை இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், வலஹுல் கிப்ரியாஉ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். பெருமை என்பது வானம் பூமி எல்லாம் அவனுக்கே சொந்தம். நம்மிடத்திலே நாம் யாரிடத்தில் நாம் பெருமை கொள்ளாமல் அல்லாஹ் நம்மளை பாதுகாப்பானாக. எந்த ஒரு காரியம் செய்தாலும் பெருமை இல்லாமல் அல்லாஹ் நம்மை சார்ந்தவர்கள் அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று கூறி என் வார்த்தையை முடித்துக் கொள்கின்றேன். வாகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.